செய்திகள். மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனை சுற்றி வளைக்கிறது சிபிஐ. பதவி விலகுமாறு பிரதமர் வலியுறுத்தல். தமிழக பள்ளிகளில் இன்று இரண்டாவது நாளாக பாடம் நடைபெறவில்லை. பெற்றோர்கள் பரிதவிப்பு. மோசமான முறையில் லோக்பால் மசோதா தயாரித்தால் மீண்டும் உண்ணாவிரதம். அண்ணா ஹசாரே எச்சரிக்கை. நடிகர் ரஜினிகாந்த் குணமடைந்தார். முதல்வர் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதியுடன் தொலைபேசியில் பேச்சு. வணக்கம். விரிவான செய்திகள். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் தயாநிதி மாறனை பிரதமர் மன்மோகன் சிங் பதவி விலக சொல்லியிருக்கிறார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனை சிபிஐ விரைவில் விசாரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய தகவல் தொலைத்தொடர்புத் துறையில் 2001 முதல் 2007 ஆண்டு வரை அலைக்கற்றை உரிமங்கள் வழங்கப்பட்டன. இது தொடர்பாக அந்த துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறனிடம் விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. அலைக்கற்றை விற்பனையில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக ஜூலை முதல் வாரத்தில் வழக்கு பதிவு செய்யவும் சிபிஐ முடிவு செய்துள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் தன்னை நிர்பந்தப்படுத்தி மலேசிய நிறுவனத்தைச் சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு ஏர்செல்லின் பங்குகளை விற்க வைத்ததாக தொழிலதிபர் சிவசங்கரன் சிபிஐயிடம் வாக்குமூலம் அளித்திருப்பதால் தயாநிதியை வளைக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளது. சிவசங்கரனின் குற்றச்சாட்டை மட்டும் நம்பி சிபிஐ வழக்கு பதிவு செய்யாது என்றும் இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் சேகரித்து உறுதி செய்து கொண்ட பின்னரே தயாநிதியிடம் விசாரணை நடத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கிலிருந்து தயாநிதி மாறன் தப்ப முடியாத அளவிற்கு வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் அவரை ராஜினாமா செய்யுமாறு பிரதமர் விரைவில் கேட்டுக் கொள்ள இருக்கிறார். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டும் மாணவர்களுக்கு சரியான பாடம் நடக்காததால் பெற்றோர்கள் தவித்து வருகின்றனர். திமுக அரசு கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை தற்போதைய அதிமுக அரசு ரத்து செய்ததால் பள்ளிகள் திறப்பதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் சமச்சீர் கல்வி தொடர வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனிடையே அரசு அறிவித்தபடி நேற்று தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு எந்த பாடம் நடத்துவது என்று பெரும்பாலான ஆசிரியர்கள் திணறினார்கள். சென்னையில் உள்ள பல அரசு பள்ளிகளில் 1 முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான சமச்சீர் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பால் 3 வாரங்களுக்கு எந்த பாடமும் எடுக்கக்கூடாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. 1 முதல் 6ஆம் வகுப்புகளை தவிர பிற வகுப்புகளுக்கு எந்த பாடத்திட்டமும் அமலில் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் 3 வாரங்களுக்கு புத்தகமே இல்லாமல் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் சூழல் உருவாகியுள்ளது. அடுத்த 1 மாதத்திற்கு பாடப்புத்தகத்தை மையப்படுத்தாமல் மாணவர்களை மையப்படுத்தி செயல்முறை விளக்கங்களை கொண்டு மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இதனை கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்வித்துறை உயர் அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளனர். ஏற்கனவே பள்ளிகள் திறப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 வாரங்கள் காத்திருப்பதால் மாணவ மாணவிகளின் கல்வித்திறன் பாதிக்கப்படக்கூடும் என்று பெற்றோர்கள் தவிக்கின்றனர். மிக மோசமான முறையில் லோக்பால் மசோதா தயாரித்தால் மீண்டும் உண்ணாவிரதம் இருக்கப்போவது உறுதி என்று அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். லோக்பால் மசோதாவின் வரைவுக்குழு கூட்டம் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்றது. சமூக நல ஆர்வலர் அண்ணா ஹசாரேவின் குழுவினரும் மத்திய அரசின் அமைச்சர் குழுவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இருப்பினும் அந்த கூட்டத்தில் எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் பிரதமரை லோக்பால் மசோதா வரம்பிற்குள் கொண்டுவர தடுப்பது குறித்து அரசு தரப்பிலான அமைச்சர்கள் குழு முயற்சித்து வருகிறது என்று அண்ணா ஹசாரே குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமரை விசாரிக்கும்படியான மசோதா ஒன்றும் பிரதமரை விசாரிக்கும் உரிமை வரைவுக்குழுவிற்கு இல்லை என்றும் மற்றொரு மசோதாவையும் மத்திய அரசு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் இந்த திட்டத்திற்கு தனது எதிர்ப்பை தெரிவிப்பதுடன் மோசமான லோக்பால் மசோதா தயாரிக்கப்பட்டால் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். ஏற்கனவே ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படாவிட்டால் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அண்ணா ஹசாரே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரஜினிகாந்த் குணமடைந்த பின் முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி ஆகியோரோடு தொலைபேசியில் பேசியுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள எலிசபெத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பிய அவர் அங்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு குடியிருந்து வருகிறார். இன்னும் சில நாள் மருத்துவ கண்காணிப்பில் இருந்த பின் அவர் சென்னை திரும்புவார். நேற்று செல்வி ஜெயலலிதாவுடன் தொலைபேசியில் பேசினார். சிகிச்சை முடிந்ததும் ஜெயலலிதாவுடன் பேச விரும்பியதாக அவர் தெரிவித்தார். தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்றதற்கு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். தமிழ்நாட்டை காப்பாற்றிவிட்டீர்கள் என்று ஜெயலலிதாவிடம் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். பின்னர் திமுக தலைவர் கருணாநிதியிடம் ரஜினிகாந்த் தொலைபேசியில் பேசியுள்ளார். தனது உடல்நலம் குறித்து கலைஞரிடம் அவர் விளக்கியுள்ளார். விரைவில் சென்னை திரும்ப விரும்புவதாக அப்போது ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். 2G விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு பங்குண்டு என்பது அரசியல் தரகர் நீரா ராடியா தொலைபேசி உரையாடல்களிலிருந்து தெரியவந்துள்ளது என்று பாஜக கூறியுள்ளது. ஆகவே ப. சிதம்பரம் உடனே பதவி விலக வேண்டும் என்று அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன், அரசியல் தரகர் நீரா ராடியாவிற்கும் 2G வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் ராசாவிற்கும் நடந்துள்ள தொலைபேசி உரையாடல்களின் மூலம் ப. சிதம்பரத்திற்கு இந்த விவகாரத்தில் முக்கிய பங்கிருப்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த உரையாடல்களில் பண பரிவர்த்தனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது என்றும் தாதுப் பொருட்கள், நிலவாயு போன்ற விஷயங்கள் பற்றி பேசப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சிதம்பரம் விவகாரத்தில் சிபிஐ மெத்தனமாக நடந்து கொள்கிறது என்று குற்றம் சாட்டிய நிர்மலா சீதாராமன், இந்த விவகாரத்தில் சிதம்பரத்தின் பங்கு என்ன என்று உச்சநீதிமன்றம் கேட்டும் அது பற்றி சிபிஐ முழுமையான விவரத்தை அளிக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். 2G அலைக்கற்றை உரிமங்கள் வழங்கும் விஷயத்திலும் உரிமங்களுக்கு விலை நிர்ணயம் செய்வதிலும் ப. சிதம்பரத்திற்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளதால் அவர் தனது அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எம். கிருஷ்ணா கஜகஸ்தான் நாட்டில் நடைபெற்ற ஷாங்காய் மாநாட்டில் கலந்து கொண்டு தீவிரவாதத்தை ஒழிப்பது குறித்து உரையாற்றினார். கஜகஸ்தான் நாட்டின் தலைநகரான அஸ்தானா நகரில் ஷாங்காய் ஒருங்கிணைப்பு அமைப்பின் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எம். கிருஷ்ணா கலந்து கொண்டார். அப்போது அவர் ஷாங்காய் ஒருங்கிணைப்பு அமைப்பானது தீவிரவாதிகளே இல்லாத பகுதியாக ஆசிய மண்டலத்தை உருவாக்க பெரும் பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். We are impressed that the SUO has taken several significant initiatives in recent years, especially in two major areas, in combating terrorism and in the promotion of economic cooperation in the region. SUO's emphasis on the need for all countries to cooperate in the fight against terrorism, extremism and narcotics is the only meaningful approach to this global menace that threatens us all equally. இந்த மாநாட்டில் ஆப்கானிஸ்தான் நாட்டின் அதிபர் ஹமீத் ஹர்ஷாய் மற்றும் சீனா உட்பட ஆசிய நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். லோக்பால் மசோதா தொடர்பான வரைவு மசோதா கூட்டுக்குழுவில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு ஒரு நாடகம் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி கூறியுள்ளார். லோக்பால் மசோதாவில் பிரதமரையும் விசாரணை செய்ய வழிவகை செய்ய வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக நேற்று நடந்த கூட்டத்தில் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி செய்தியாளர்களிடம் பேசுகையில், தற்போதைய நிலையில் சமூக ஆர்வலர்களுக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் இடையே ஒரு நாடகம்தான் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டார். சமூக ஆர்வலர்கள் மக்களை மிரட்டி வரும் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது பிரதிநிதிகளைக் கொண்டே லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதுவரையில் லோக்பால் மசோதா நிறைவேறுவது கடினம் என்றும் லோக்பால் மசோதா வரம்பிற்குள் பிரதமரை கொண்டு வருவதை தடுக்க முயற்சிகள் நடைபெறுவதாகவும் மாயாவதி அப்போது குறிப்பிட்டார். தனி தெலுங்கானா அமைக்காவிட்டால் விரைவில் போராட்டம் நடத்தப் போவதாக தெலுங்கானா பகுதி சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிவித்துள்ளனர். தனி தெலுங்கானா மாநிலம் அமைப்பது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷவ் ராவ், தனி தெலுங்கானா மாநிலம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு விரைவில் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். So we have come. Why this delay? Delay is causing us lot of difficulties, the problems to the people. So we thought an early solution, the earliest solution is there.
தனி தெலுங்கானா அமைக்காவிட்டால் விரைவில் போராட்டம் நடத்தப்போவதாக தெலுங்கானா பகுதி தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து வரும் 30ஆம் தேதிக்குள் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழகத்தில் முதலாக இந்திய நிர்வாக இயல் படிப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் திருச்சியில் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சி துவாங்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் IIM எனப்படும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் முதலாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வகுப்பில் இந்தியா முழுவதுமிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் சேர்ந்துள்ளனர். 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இன்று தொடங்கியது. IIM தலைவர் தாமோதரன் பயிற்சி வகுப்பை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து பயில்வது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் IIM நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.